ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் InfoTech and KaaShiv பண்ணுறேன். வெல்கம் டு கேரியர் டாக்டர் சேனலுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை கம்பெனிஸை ரெக்ரூட்ஸை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ட்ரெயினிஸுங்க இல்லை என்கிட்ட என்ன ட்ரெயின் ஆனவங்க எல்லாருமே நாங்கள் தர ரெடியாக இருக்கோம் உங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரிங்க. ஸோ தயவு செஞ்சு வாய்ப்புகளை கொடுங்க. ஸோ என்னை பற்றியும் என்னோட கம்பெனி பற்றியும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க மக்களுக்கு ஒன்று தான் சொல்கிறேங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. பேக்டோர் ப்ராசஸிங்ன்ற சிஸ்டத்தை நான் ஒழிக்காமல் விடவே மாட்டேன். ஸோ தயவு செஞ்சு ஜென்யூனாக என்கொயரி பண்ணுறவங்க போலியாக KaaShiv InfoTechோட ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் போஸ்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஒருத்தன் ஃபேக்காக கேள்வி கேட்குற மாதிரி இன்னொருத்தன் ஃபேக்காக ஆன்சர் பண்ணுற மாதிரி நிறைய நெகட்டிவாக போட்டுட்ருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. இது எல்லாமே நாங்கள் நடத்துகிற கோர்சஸ்ங்க. ஸோ இந்த கோர்சஸில் உங்களுக்கு ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் எங்களையே காண்டாக்ட் பண்ணிடலாங்க. இதுதான் என்னுடைய மெயில் ஐடிங்க அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இதனால் ஒரு நம்பர் ஆஃபீஸ் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சென்னையில் மட்டும் தாங்க இருப்பேன். வாங்க டீட்டெயிலாக பேசலாம். ஓகேவா? வாங்க டீட்டெயிலாக பேசலாங்க. இது எல்லாமே இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி உங்கள் டீட்டெயிலாக போட்டு விடுங்க. நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருக்கேங்க. ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் InfoTech and KaaShiv. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு சூப்பரான டாபிக் பார்த்துக்க வரோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் 2023 பாஸ் அவுட் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விங்க. ஒரு தம்பி கமெண்ட்ஸில் போட்டிருந்தார். அவருக்காகவே இந்த வீடியோ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 2023 பாஸ் அவுட் என்ன பண்ணால் வேலைக்கு போகலாம், எப்படி ஈஸியாக செட்டில் ஆகிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஓகே, நாம பார்க்குறது 5 பாயிண்ட்ஸுங்க. மொதல் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, சார் ஒரு ஃப்ரெஷர் சார், டிகிரி முடிச்சார் சார், எப்படி சார் இன்டர்வியூலாம் இருக்குன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு 3 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். ஒன்று ஆப்டிடியூடு மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இருக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். மூணாவது ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். நீங்கள் படித்தது டெக்னிக்கலாக கேட்பாங்க, ஃபைனலாக ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். இந்த 3 கிளியர் பண்ணிட்டா உனக்கு வேலை கிடச்சிடும். சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். ஸோ 4 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூனா ஆப்டிடியூட், டெக்னிக்கல் 1, டெக்னிக்கல் 2, ஹெச்ஆருங்க. அப்படி இல்லையா ஜிடி எதனா ஒன்று நடுவில் சொல்லிக்கிடுவாங்க. பட் ஆனால் சில கம்பெனி 4 ரவுண்டு கூட இருக்கும். சார் மேத்தமெட்டிக்ஸ்லாம் வராது சார், நீங்கள் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கொடுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த 3 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவில் சில பேர் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எங்களை மாதிரி கம்பெனிஸ் கோர்ஸ் படிச்சிருங்க. ஐடி சம்மந்தமாக ஐடி ஃபீல்டுக்குள்ள நுழையுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், கோர்ஸ் படிச்சிருங்க. அப்படி கோர்ஸ் படிச்சின்னா இந்த முதல் ரவுண்ட் ஆப்டிடியூட் கிடையாது. அதுக்கு பதிலாக நீ கோர்ஸ் படிச்ச இல்லையா, அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ கேட்பான். நீ கோர்ஸ் படிச்சல அதுலேருந்து டெக்னிக்கல் கேட்பான். அதுக்கப்புறமா ஹெச்ஆர் கேட்பான், வேலை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வராதுன்றவங்க இந்த மாதிரி கோர்ஸும் படித்து வச்சுங்க சார். இப்படியும் யோசிங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனி இல்லை, ஆப்டிடியூட் கேட்குற கம்பெனி அட்டன் பண்ணலாம், டெக்னிக்கலாக கேட்குற கம்பெனி அட்டன் பண்ணலாம். எப்படி? ஸோ கண்டிப்பாக வேலைக்கு போகிறதுன வாய்ப்புகளை அதிகப்படுத்துறது தான் நம்முடைய புத்திசாலித்தனங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணனா நீ என்கிட்ட படியில் எங்கனாவது படி ஒரு கோர்ஸ் மாதிரி எதனா படிச்சிடுங்க, டெக்னிக்கலாக படிச்சிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுதான் என்னுடைய மொதல் பாயிண்ட்டுங்க. நாம் இப்போ பார்க்குறது நம்முடைய 2வது பாயிண்ட்டுங்க. சார் வேலை தரணும் முடிவு பண்ணணும் சார். எங்கே சார் வேலை தரதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூருங்க. இதில் பெஸ்ட்டு பிளேஸ் எதுனா சென்னை தாங்க. ஏன் சார் சென்னைன்னு கேட்டிங்கன்னா மற்ற ஸ்டேட்லேருந்துலாம் இங்கே வேலை தேட மாட்டாங்க. ஓகேவா? பெங்களூர் அதிகமாக வேலை தேடுவாங்க. கோயம்புத்தூரில் கம்பெனிஸ் ரொம்ப கம்மி, வேலை வாய்ப்புகள் மிகவும் குறைவு. சென்னை தான் மீடியேட்டாக இருக்குங்க. அதனால் சென்னையில் தான் வேலை வாய்ப்புகள் அதிகம். இதை பற்றி டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு என் சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. இது 2வது பாயிண்ட்டுங்க. சார் வேலை எங்கே தரணும், சென்னையில் தான் தரணும். நம்மளுடைய 3வது பாயிண்ட் என்ன? 3வது பாயிண்ட் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், சார் நான் மெக்கானிக்கலாக இருக்கேன் சார். மெக்கானிக்கல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஐடிக்குள்ளே வராங்க. சிவில் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஐடிக்குள்ளே வராங்க. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பிஏ, எக்கானமிக்ஸ், பிபிஏ, பிகாம், டிப்ளமா யாராக இருந்தாலும் ஐடிக்குள்ளே வர முடியும். நேர்மையாகவும் நியாயமாகவும் பணவு செலவு இல்லாமல், சரிங்களா, கம்பெனியை ஏமாற்றாமல் நேர்மையாக போக முடியும். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணணுங்க. எந்த கோர்ஸ் படிக்கிறது, எப்படி படிக்கிறதுங்க. ஓகேவா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஐயோ இந்த ஃபீல்டு சரியில்லை இப்போ வராங்க. நான் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறேன், நீ இப்போவே அதை புரிஞ்சுக்கோ, சுதாரிச்சிடு. மெக்கானிக்கல் வேலை செய்ய போய் கேட்டு பாருங்க. சம்பளம் இல்லை, லைஃப்பில் செட்டில் ஆகலை, நம்ம அச்சீவ் பண்ணுறது அச்சீவ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ரெகக்னேஷனில் க்ரோத்தில் எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷர்ஸாக இருக்கும் போதே கரெக்டாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இப்பயே அடிச்சு உள்ளே போயிடுங்க. ஓகேவா? இது நம்மளுடைய 3வது பாயிண்ட்டுங்க. எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஐடிக்குள்ளே வரலாம், தைரியமாக வாங்க.
அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க கோடிங்லாம் வேணாம் சார், கோடிங்லாம் கஷ்டம்ட்டு. கிடையாது, கோடிங் மிகவும் ஈஸி. இது இல்லாமல் கோடிங்கில் காம்படிஷன் கம்மி, யாரும் படிக்க வர மாட்டான். ஸோ அதை நீ படிச்சுட்டா உனக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கோடிங் தெரிஞ்சவங்க கம்பெனியோடு தூக்க மாட்டாங்க, மற்றவங்களாம் தூக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களாம் ரீப்ளேசபிள். கோடிங் தெரிஞ்சவங்க ரீப்ளேசபிள் கிடையாது. அதனால் கோடிங் படிச்சுக்கங்க. இதுதான் நம்முடைய 3வது பாயிண்ட்டுங்க. 4வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சார் எப்போ சார் வேலை தேடலாம் கேட்டிங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமா வேலை தேடுங்க. எல்லாரும் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வேலை தேடிட்டு இல்லை ரிசல்ட்டுக்கு முன்னாடி கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு உன் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி நீ வேலைக்கு போயிடணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஏப்ரல் முடிஞ்சிச்சுங்க, விட்டுருங்க. மே, ஜூன், ஜூலை 3 மாதம் கடகடன் டெக்னாலஜி கோர்ஸ் எடுத்து படிச்சிடுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ மே, ஜூன், ஜூலை படிச்சிங்களா? ஆகஸ்ட் மாதம் வந்து வேலை தேடலுக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்த உடனே வெளியூரில் இருக்கிற பசங்க எல்லாம் சென்னைக்கு வந்து வேலை தேட வருவான். ஸோ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருப்பான் தெரியுமா? ரிசல்ட் வந்தோடனே தான் வேலை தேடணும்னு நினச்சிருப்பான். ஈவன் நானே அப்படி தான் இருந்தேன். ஓகேவா? அப்படி பண்ணாத, ஹெவி காம்படிஷன் போய் மாட்டிக்காத. நாம் என்ன பண்ணணும்னா வந்து அவன் வர்றதுக்குள்ளே நம்ம கோர்ஸ் எல்லாம் படித்து பக்காவை ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி வேலைக்கு ஓடிடணும் ஆகஸ்ட்டுக்குள்ளேங்க. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஆகஸ்ட்டுக்குள்ளே வேலை அட்லீஸ்ட் கோர்ஸையாவது முடிச்சு வச்சுருங்க. முடிச்சுட்டு ஆகஸ்ட் மாதம் நீ வேலை தேடும் போது அவன் வருவான், வந்துட்டு கோர்ஸ் படிக்கிறது அவனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 2 மாதம் 3 மாதம் நமக்கு டைம் இருக்கும். நவம்பர், டிசம்பர்லாம் வந்து மழை காலங்க. இது இல்லாமல் டிசம்பர், ஜனவரி வந்து ஃப்ரீஸ் ஆகிடும், ஓப்பனிங்ஸ் எதுவுமே இருக்காது. சரிங்களா? மார்ச்சில் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் இருக்கும். அடுத்த ஏப்ரலில் வந்து அடுத்த செட்டு பேட்ச் எடுத்துருவானுங்க. ஸோ நமக்கு ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமா ஆரம்பி. ஸோ நம்ம படத்துக்கு போகிறது தான் டிக்கெட் கிடைக்கணும்பா, சீக்கிரம் முன்னாடி போகலான்னு சொல்கிறீங்களா? அதே மாதிரி தாங்க வேலையும் வந்து எவ்வளோ சீக்கிரம் போறியோ அந்த அளவு உங்களுக்கு நல்லதுங்க. இதுதான் என்னுடைய 4வது பாயிண்ட்டுங்க. அதனால் இம்மிடியட்டாக கோர்ஸ் எதனா படிக்கிறதுனா படிக்க ஆரம்பிச்சிடுங்க. என்கிட்ட படிங்க, இல்லை எங்கன்னா படிங்க, ஆனால் ஆரம்பிச்சிடுங்க. ஓகேவா? ஃபைனலாக 5வது பாயிண்ட்டுங்க. சார் நான் டிகிரி முடிக்கல சார், அரியர் வச்சுருக்கேன் சார், என்ன சார் பண்ணலாம்? சரிங்களா? அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க. தயவு செஞ்சு கோர்ஸ் எதனா படிச்சுக்கோங்க. இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்டர்ன் ட்ரெயினிங் மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக அடுத்த செமஸ்டர் வரும்போது நீங்கள் உங்களோட அரியர்லாம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு ஈஸியாக போயிடலாம். அண்ட் அரியர் வச்சுக்கிட்டே வந்து நிறைய கம்பெனி எடுக்கிறாங்கன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்து வேலைக்கு போயிடுங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா காம்படிஷன் ஹெவி ஆகிடுங்க. அதுக்கு முன்னாடியே வேலைக்கு போகிறது தான் புத்திசாலித்தனங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்க, ஒரு பெரிய நம்பிக்கையோடு முடிக்கிறேங்க. நன்றி. கோர்ஸ் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, தயவு செஞ்சு ஒன்று மறந்துடாதீங்க, இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய கோர்சஸ்ங்க. இதெல்லாம் படித்தா ஃபேக்காக வந்து 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியும். சென்டருங்களாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு 5,000 20,000 ரூபா கம்மியான ஃபீஸில் வந்து உங்களை வந்து கோர்ஸ் சேர்த்து விட்டுருவாங்க. சேர்த்து விட்டு வேலைன்னு கேட்கும்போது மட்டும் உங்களுக்கு வந்து எவ்வளோ முடியுமோ 2லேருந்து 3 லட்சத்துலேருந்து 5லேருந்து 6 லட்சம் வரைக்கும் பிடிங்கிடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி எடுத்து படிக்கிற மாதிரி பார்த்துங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணன் நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிக்க ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது, தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணணும்? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் InfoTech அண்ட் KaaShiv. ஒரு நாள் என் சமுதாயம் ஆண்ட ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்க. நம்மளாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க. இந்த பேக்டோர் ப்ராசஸிங் திருட்டுத்தனமாக ஏமாத்துற இந்த சிஸ்டத்தை ஒழிக்காமல் விடவே கூடாதுங்க. நாமெல்லாம் இணைந்து கண்டிப்பாக போராடும். ஒரு நாள் ஒரு நல்ல சமுதாயம் உருவாகுங்க. நன்றி, வணக்கம்.